குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சாமுவல் ஜான்சனுடைய லைஃப் ஆஃப் மில்டன். சாமுவல் ஜான்சன் லைவ்ஸ் ஆஃப் த பாய்ட்ஸ், லைவ்ஸ் LIVES, லைவ்ஸ் ஆஃப் தி பாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் போட்டிருக்காரு. இதில் லைஃப் ஆஃப் மில்டனை பற்றி, லைஃப் ஆஃப் போப் பற்றி, லைஃப் ஆஃப் ட்ரைடன் பற்றி, லைஃப் ஆஃப் கிரே, அப்புறம் இது மாதிரி செலக்டட் ரைட்டர்ஸினுடைய லைவ்ஸ் இதெல்லாம் போட்டு லைவ்ஸ் ஆஃப் தி பாய்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இது அவர் ஒரு நல்ல கிரிட்டிக்னு காட்டலை அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ கிரிட்டிக். சாமுவல் ஜான்சன் இஸ் அ கிரிட்டிக். லைஃப் ஆஃப் ஷேக்ஸ்பியரை தான் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இது அவர் ஒரு நல்ல கிரிட்டிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவருடைய லைவ்ஸ் ஆஃப் தி பாய்ட்ஸை கிரிட்டிக்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. இவர் ட்ரைடனை பற்றி சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக ட்ரைடனை கொண்டாடுவார். அவருடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரைடன் ஃபவுண்ட் இங்கிலீஷ் போயட்ரி பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் மார்பிள் அப்படின்னு சொல்லுவார். ட்ரைடன் ஃபவுண்ட் இங்கிலீஷ் போயட்ரி பிரிக். ட்ரைடன் இங்கிலீஷ் போயட்ரியை செங்கலாக தான் பார்த்தாரு, ஆனால் அதை மார்பிளாக மாற்றிட்டாரு அப்படின்னு ட்ரைடனை ரொம்ப கொண்டாடுவார். அதே சமயத்தில் போப்பை பற்றி சொல்லும்போது, இஃப் போப் பி நாட் எ poet, வேர் இஸ் poetry டு பி ஃபவுண்ட்? போப்பை ஒரு பொயட்ரி இல்லை அப்படின்னா நம்ம பொயட்ரியை எங்கே போய் தேடுறது அப்படின்னு போப்பை ரொம்ப கொண்டாடுவார். தாமஸ் கிரே, அவரை பற்றி சொல்லும்போது அவரை பற்றி நல்லா சொல்லலை. அவருடைய எலிஜி ரிட்டர்ன் இன் ஏ கண்ட்ரி சர்ச் யார்டுன்னு நல்லா சொல்லுவார், ஆனால் கிரேயை பற்றி நல்லா சொல்லலை. இது மாதிரி அவருடைய கிரிட்டிசிசம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ரிஜுடிஸ் இருக்கும். இப்போ மில்டன், ஷேக்ஸ்பியர்லாம் ரொம்ப கிரேட் பாய்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய ஆளுங்களை பற்றி நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்களையும் பெரிய ஆளுங்கன்னு எடுத்துக்குவாங்க இல்லையா? இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா காந்தி புத்தகத்தை கையிலே வச்சுக்குவான். காந்தியை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் காந்தி புத்தகத்தை கையில் வச்சா தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு எடுத்துக்கிறாங்க. அல்ல ஒரு கதர் வேஷ்டி கதர் சட்டை கட்டினா தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி இவர் மில்டன் அண்ட் ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மில்டனை பற்றி சொல்லும்போது இவர் நல்லாவே சொல்லலை. ஒன்று பயோக்ராஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பயோக்ராஃபியினுடைய அந்த ஜெனுயின்னஸ் இருக்கு இல்லையா, உண்மைத்தன்மை, அதை இவங்க ஆராய்ந்து கரெக்டாக சொல்லணும். இப்போ காந்தியை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, எவனும் சொல்லுவான். ஆனால் நீங்கள் காந்தியை பற்றி ஒரு பயோக்ராஃபி எழுதுறீங்க அப்படின்னாக்க கரெக்டாக இருக்கா, அந்த சோர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எழுதணும். சில சமயங்களில் அவங்க பிறந்த வாழ்ந்த இடத்துக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அவங்க சந்தித்த ஆட்களை நீங்கள் ஒரு தடவை நேராக போய் மீட் பண்ணி அந்த சம்பவங்கள்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளியிடணும். அது ஈஸியான வேலை இல்லை. ஆனால் ஜான்சன் பார்த்திங்கன்னா உக்காந்துட்டே இந்த பயோக்ராஃபியை சொல்லிவிடுவார். லைஃப் ஆஃப் மில்டனை பற்றி சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவார். அவர் மில்டனுடைய பயோக்ராஃபியில் நிறைய எரர்ஸ் இருக்குது. அப்புறம் அவருடைய ஒர்க்ஸை பற்றி சொல்லும்போது கூட ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டார். ஆனால் அவருடைய மில்டனுடைய ஏர்லியர் பாயிண்ட்ஸை சொல்லும்போது, ஹி வாஸ் அ லயன் பட் ஹூ ஹேட் நோ ஸ்கில் இன் ஹேண்ட்லிங் த கிட்னு சொல்லிட்டார். மில்டனை ஹி வாஸ் அ லயன்னு சொன்னார், ஓகே, ஆனால் ஹி ஹாஸ் நோ கெப்பாசிட்டி டு ஹேண்டில் த கிட். லயன் சிங்கத்திற்கு அதனுடைய குட்டியை கையாள அவ்வளவா தெரியாது. அது மாதிரி த ஏர்லியர் போயம்ஸ் ஆஃப் மில்டன் அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பாரடைஸ் லாஸ்ட்டை ஓரளவு நல்லா தான் சொல்கிறாரு, ஆனால் கடைசியாக அதில் ஒரு பொடி வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, his work is not the greatest of heroic poems னு சொல்லிட்டார். his work, மில்டன்ஸுடைய ஒர்க்கு is not the greatest of the heroic works. heroic poemsல, அதாவது எப்பிக்கில் இது ஒன்றும் ரொம்ப பெரியது இல்லை.
ஒன்லி பிகாஸ் இட் இஸ் நாட் த ஃபஸ்ட்டு. இட் இஸ் நாட் த ஃபஸ்ட்டு, அதனால் இது ஒன்றும் ஒரு பெரியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் மில்டனை பற்றியும் மில்டனுடைய ஒர்க்ஸை பற்றியும் நிறைய அங்கங்கே அப்படி சைடில் குத்துற மாதிரி சின்ன சின்ன குறையாக சொல்லிட்டு போயிடுவார். அதனால் த லவர்ஸ் ஆஃப் மில்டன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இவர் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ஜான்சன் இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா மில்டனுங்கிறவன் சாதாரண ஆள் இல்லை. இன்னொன்று சொல்லும்போது மில்டனுக்கு ரொம்ப ப்ரைடு, அகந்தை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி 2 இடத்துல சொல்லிட்டார். 2 இடத்துல மில்டனுக்கு அகந்தை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது, மில்டனுங்கிறவன் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அப்போ அவ்வளோ பெரிய ஜாயண்ட்டுக்கு ஒரு ப்ரைடு இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, ஜான்சன் உங்களுக்கே ஒரு ப்ரைடு இருக்குது, ஜான்சன் பிஹேவ் பண்ணும்போதே கொஞ்சம் ப்ரௌடாக தான் பிஹேவ் பண்ணுவார். இப்போ நீங்களே இவ்வளோ ப்ரௌடாக இருக்கும்போது ஒரு மில்டனுக்கு அந்த ப்ரைடு இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு இந்த லைஃப் ஆஃப் மில்டனை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் ஒரு லைஃப் ஆஃப் மில்டனை நல்லா தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஜான்சன் சாதாரண ஆள் இல்லை. அதே சமயத்தில் மில்டன் ஹி அட்டம்ப்டட் டு கம்பைல் எ டிக்ஷனரி. அவரும் ஒரு டிக்ஷனரி கம்பைல் பண்ண முயற்சி தான். ஆனால் சாமுவல் ஜான்சன் தான் டிக்ஷனரி அப்படின்னா சாமுவல் ஜான்சன் அப்படி சொல்லணும், சாமுவல் ஜான்சன். ஸோ தனக்கு முன்னாடியே மில்டன் ஒரு ஒரு டிக்ஷனரியை கம்பைல் பண்ண முயற்சித்தார். ஆனால் அதை கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக விட்டுட்டார். அவருக்கு கண் பார்வை போனோடனே இம்பர்ஃபெக்டாக விட்டுட்டார். அதனால் தனக்கு முன்னோடியாக ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு ஜெலசி, ஒரு பொறாமையும் ஜான்சனுக்கு உண்டு. 2வது, இவன் மில்டன் ஆலிவர் கிராம்வெல் சைடு, அதாவது இந்த ரிபல் குரூப்பு. ஆனால் சாமுவல் ஜான்சன் கிங் சைடு பை நேச்சர். 2 பேரும் ஒரே காலம் கிடையாது, பின்னாடி தான். இவங்க ஒரு கிங்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பு. ஆனால் மில்டன் ரிபல்ஸை சப்போர்ட் பண்ணான். அதனால் பொலிட்டிக்கலாகவும் அவனுடைய ஸ்டாண்டு வேறு, இவருடைய ஸ்டாண்டு வேறு. அதனாலேயும் ஜான்சனுக்கு மில்டன் மேலே ஒரு ப்ரிஜுடிஸ் இருந்திருக்கும். இப்போ டிஎம்கேயில் இருக்கிறவனுக்கு ஏடிஎம்கேயில் இருக்கிற ஒரு போய்ட்டை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஒரு கவிஞர் நல்லா எழுதுறாரு, அவர் ஏடிஎம்கேக்காரர் அப்படின்னா டிஎம்கேக்காரர் அவன் என்ன எழுதினாலும் மோசம்னு சொல்லுவான். அதே மாதிரி டிஎம்கேயில் இருக்கிறவன் என்ன எழுதினாலும் ஏடிஎம்கேயில் இருக்கிறவன் மோசம்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கும் இவங்க 2 பேருக்கும் இருந்திருக்கு. அதனாலேயே இவர் நிறைய குறை சொல்லிட்டாரு. அதனால் லைஃப் ஆஃப் மில்டனை பொறுத்த வரைக்கும் சாமுவல் ஜான்சன் உள்ள நல்ல கிரிட்டிக் இல்லை அப்படிங்கிறதான் நிறைய கிரிட்டிக்ஸினுடைய ஒப்பீனியன். இருந்தாலும் லைஃப் ஆஃப் மில்டன் ஒரு மிகப்பெரிய லிட்டரரி ஒர்க்கு. 278 பேராகிராஃப்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும், 278 பேராகிராஃப்ஸில் எழுதியிருக்கார். இதை நான் எப்படிடா போடுறதுன்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் 278 பேராகிராஃபையும் நம்ம அப்படியே டெக்ஸ்ட்டையே வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு 40 பேராகிராஃப்னு வச்சுக்கிட்டாலும் 7 வீடியோ 8 வீடியோ இது ஒன்றுக்கே போகுமே. அப்போ 7 to 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதை 2ஆக பிரித்து லைஃப் ஆஃப் மில்டனில் அவருடைய பயோகிராஃபி சைடு ஒன்று, 2வது அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு 2ஆக பிரித்து நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதில் அந்த 278 பேராகிராஃப்ஸில் இருக்கிற எந்த முக்கியமான பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் இதை கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி இதை 2 வீடியோவாக நான் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் இவருடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சு, அடுத்ததும் இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் போட்டுருவேன் அவருடைய ஒர்க்ஸை பற்றி, இவருடைய கிரிட்டிசிசம் என்ன அப்படிங்கிற பற்றி. நவ் வி see the first part, that is the biographical sketch of மில்டன் அக்கார்டிங் டு சாமுவல் ஜான்சன். மில்டனுடைய கிராண்ட் ஃபாதர், அவருடைய தாத்தா ஒரு பேப்பிஸ்ட் அப்படின்னா ரோமன் கேத்தலிக் அப்படின்னு அர்த்தம். அவருடைய சன், அதாவது நம்முடைய ஜான் மில்டனுடைய அப்பா ஒரு ஸ்க்ரைவ்னர் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதுவாங்க இல்லையா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் டாக்குமெண்ட் எழுதுவாங்க, அவங்களுக்கு தான் ஸ்க்ரைவ்னர்னு பேர். அவங்க அப்பா மில்டனுடைய அப்பா, அவரும் ஜான்னு தான் பேர், அவர் ஸ்க்ரைவ்னர். இவர் மில்டன், அப்பா பேர் ஜான், அதனால தான் இவர் ஜான் மில்டன்னு சொல்லுவாங்க. இவர் ஸ்க்ரைவ்னருங்கிறவர் டாக்குமெண்ட் எழுதுறவர். அந்த டாக்குமெண்ட் எழுதுறவனுக்கெல்லாம் அந்த ஊரில் எவனுக்கு சொத்து இருக்குது, எவன் வீணாக போய்கிட்டு இருக்கான், எவன் விற்கிறான் வாங்குகிறான் எல்லா தகவலும் தெரியும்.
அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ரைட்டிங் டாக்குமெண்ட், இவங்க கிட்டத்தட்ட ஒரு புரோக்கரேஜ் மாதிரியும் செயல்படுவாங்க. எங்கேயாவது ரொம்ப வசதியாக இருப்பான், ஆனால் அவன் கடன் வாங்கிட்டு சொத்தை எவனுக்கும் தெரியாமல் விற்றுட்ருப்பான். அப்போ அவன் சொத்தை இன்னொருத்தனுக்கு ஒரு அடிமாட்டு விலைக்கு வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்று கொடுத்துருவாங்க. அதில் இவனுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஆள் ஜான் மில்டன். நம்ம மில்டனுடைய அப்பா ஜான். அவர் ஒரு ஸ்கிரைவ்னர். இவருக்கு இந்த ரிலீஜியன் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ரிலீஜியன், ஏன்னா இவர் பூரா பணம் சம்பாதிக்கிறது, அது மாதிரி நிறைய பணமும் சம்பாதிச்சார் அவங்க அப்பா. அதனால் மதம் அவருக்கு பிடிக்காது. மூதாதையர் பணம், தன்னுடைய மூதாதையர்கள் அவர்களை வழிபடுவது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா போயிடுச்சு. ஜானுக்கு, அதாவது மில்டனுடைய அப்பாவுக்கு 3 பையங்க. அதில் ஒன்று நம்ம போயட் ஜான் மில்டன், 2வது கிறிஸ்டபர் அப்படின்னு, அவர் பிற்காலத்தில் ஒரு ஜட்ஜாக மாறினார். 3வது மில்டனுக்கு ஒரு சகோதரி, ஒரு டாட்டர் ஆன்னே அப்படின்னு பேர். இதுதான் மில்டனுடைய கூட பிறந்தவங்க. ஜான் மில்டன் முதல்ல ஒரு ப்ரைவேட்டாக தான் அவர் படிச்சுக்கிட்டாரு. ப்ரைவேட்டாக இவருக்கு வீட்டிலேயே தாமஸ் யங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்காலர், அந்த தாமஸ் யங்குங்கிறவர் தான் இவருக்கு ப்ரைவேட்டாக பாடம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் செயின்ட் பால் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காரு. 16 வயசு ஆகும்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கிரைஸ்ட் காலேஜ், அந்த காலேஜில் இவர் 16 வயசில் ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு லாட்டின் லாங்குவேஜ் மேலே அதாவது நமக்கு தாய்மொழி தமிழ், ஆனால் இங்கிலீஷில் நம்ம படிச்சுட்ருக்கோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அது மாதிரி இங்கிலாண்டில் தாய்மொழி இங்கிலீஷாக இருக்கும், ஆனால் அவங்க லாட்டின் க்ரீக் படிச்சிருந்தா அவனை தான் பெரிய ஸ்காலர்னு நினைப்பாங்க. அது மாதிரி மில்டனுக்கு லாட்டின் லாங்குவேஜ் மேலே ஒரு அபாரமான பிரியம், அதை நிறைய கற்றுக்கிட்டாரு. இவர் காலேஜில் இருக்கும்போதே போயம்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார். இவர் சாம்ஸ் இருக்கு இல்லையா, கடவுள் பாடல்கள், சாம்ஸ், அந்த சாம்ஸில் 2 சாம்ஸை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறார், அது பண்ணினார், ஆனாலும் அது ஒன்றும் பிரமாதமாக இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஜான்சனுடைய கிரிட்டிசிசம், ஞாபகம் வச்சுக்கணும். இது லைஃப் ஆஃப் மில்டன் அக்கார்டிங் டு ஜான்சன். அதுக்கப்புறம் சில எலிஜிஸும் கம்போஸ் பண்ணார். ஆனால் அந்த எலிஜிஸில் கொஞ்சம் கிளாசிக் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் பிரமாதமாக இல்லை அப்படின்னு நம்ம ஜான்சன் சொல்லிடுவார். Some elegies he composed at the time show a certain amount of classic elegance. ஒரு கிளாசிக்கினுடைய எலிகன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் பிரமாதமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காலேஜில் இவர் ரொம்பவும் துடுக்கான ஆள், எதையுமே முரட்டுத்தனமாக இருப்பார். ஒரு அத்தாரிட்டியை ஒபே பண்ணுற தன்மை இவருக்கு கிடையாது. அவர் ஒரு ரிபல். ஒரு காலேஜினுடைய ஹெட்டு பிரின்சிபல் இருப்பாங்க, கிளாஸில் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒபீடியன்ஸாக இருக்கணும். இதெல்லாம் ஜான் மில்டனுக்கு பிடிக்காத தன்மை. அதனால் காலேஜில் இருக்கும்போதே இவருக்கு கார்பரல் பனிஷ்மெண்ட் இவருக்கு நிறைய கிடச்சி, காலேஜிலேருந்தே இவரை வெளியில் தூக்கிட்டாங்க. ஆனாலும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி இவர் டிகிரியை வாங்கிட்டு காலேஜிலேருந்து வெளியே வந்தார். ஆனாலும் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்து மேலே இவருக்கு எப்பொழுதுமே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவருடைய டிஸ்கோர்ஸ், த லைக்லியஸ்ட் வே டு ரிமூவ் ஹையர்லிங்ஸ் அவுட் ஆஃப் த சர்ச் என்ற ஒரு டிஸ்கோர்ஸில் ஒரு இன்டைரக்டாக கேம்பிரிட்ஜ் கிரைஸ்ட் காலேஜை ஒரு மாதிரி திட்டி எழுதியிருப்பார். இவருக்கு ஒபீடியன்ஸ் அப்படின்னாவே இவருக்கு ஒரு வெறுப்பான விஷயம், யாருக்கும் ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுங்கிற இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியில் இப்போ தான் அவர் தன்னை ஷேப் பண்ணுறார். அதாவது வெளியில் தன்னை படித்தவன் அப்படின்னு நினைக்கல, வெளியில் தான் இவர் நிறைய படிக்கவே ஆரம்பித்தார். ஆனால் நம்மளில் பலருக்கு ஒரு டிகிரி, ஒரு எம்ஏ முடிச்சுட்டா நம்ம ஒரு பெரிய அறிவாளி, ஈவன் டாக்டரேட் முடிச்சுட்டா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் இதான் ஜான் மில்டன்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் 2 ஆண்டுகள் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து அப்பா கிட்ட வந்துட்டார். அப்பா வசதியானவர், அதனால் இவருக்கு வேணுங்கிற வசதியெலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளவு புக்ஸையும் வாங்கி க்ரீக் அண்ட் லாட்டின் ரைட்டர்ஸினுடைய அவ்வளவு புத்தகங்களையும் கரைச்சி குடித்தார். அப்படி படிச்சிருக்காரு ஜான் மில்டன். இந்த பீரியட் அப்படியே இவர் இந்த படிச்சுட்டு இருக்கும்போதே காமஸ் என்கின்ற ஒரு மாஸ்க்குங்கிறது ஒரு நாட்டிய நாடகம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மியூசிக்கல் ட்ராமா, அது மாதிரியான ஒரு ட்ராமா காமஸ் அப்படிங்கிறத இவர் எழுதினார். இந்த நாடகத்தை 1634
ஏர்ல் ஆஃப் பிரிட்ஜ் வாட்டரை சார்ந்த குழந்தைகள் இதை வந்து அரங்கேற்றினாங்க, இது பண்ணாங்க. 1637 லிசிடஸ் என்கின்ற ஒரு எலிஜி, அவருடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கிங், அவர் இறந்து போனதுனால லிசிடஸ் என்கின்ற ஒரு பாஸ்டரல் எலிஜி இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அர்காட்ஸ் என்கின்ற ஒரு ட்ராமாட்டிக் என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு நாடகம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனவுடனே 1638 இவர் இங்கிலாண்டிலிருந்து பாரிஸ் போயிடுறாரு. பாரிஸ் போய் அங்கே கிராட்டியஸ் என்கின்ற இவருடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறார். அதுக்கப்புறம் பாரிஸ்லேருந்து ஃப்ளாரன்ஸ் போகிறாரு. ஃப்ளாரன்ஸில் இவருடைய ஒர்க்ஸை அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ தான் இவருக்கு இவர் எழுதுனது அது வரைக்கும் அங்கெல்லாம் வெளிநாடெலாம் போயிடுச்சு. அப்போ தான் இவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வருது. ஓஹோ, நம்ம இவ்வளோ எழுதியிருக்கோம், நம்மளை இவ்வளவு புகழ்கிறாங்களே அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சியன்னா போகிறாரு, அப்புறம் ரோம், இதெல்லாம் அவருடைய ஃபாரின் டூர். அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இங்கெல்லாம் போகிறார். சியன்னா போகிறாரு, ரோம் போகிறாரு. அங்கே பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ்லாம் இவரை ரொம்ப புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் நேபிள்ஸ் போகிறாரு. அங்கே இவரை வந்து மான்சோ என்பவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மான்சோங்கிறவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இந்த கலைகள், எழுத்து, இலக்கியம் இவைகளை செய்பவர்களுக்கு, அந்த இலக்கியம் படைப்பவர்கள், சிறந்த கலை படைப்பாளிகள், இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவர் அந்த மான்சோங்கிறவர். அவர் டாசோ என்ற ஒரு இட்டாலியன் பாய்ட், அந்த டாசோ என்ற இட்டாலியன் பாய்ட்டை பேட்ரனைஸ் பண்ணுறவர் அந்த மான்சோ. அந்த மான்சோவோட இவருக்கு அறிமுகமாகுது. மான்சோ வந்து டாசோ என்ற இட்டாலியன் பாய்ட்டு, அந்த இட்டாலியன் பாய்ட்டை சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண உதவிகள் செஞ்சுக்கிட்டு பேட்ரனைஸ் பண்ணுறவர் மான்சோ என்ற ஒரு வெல்த்தி நோபல் மேன். இந்த மாதிரி கலை, இலக்கியம் இவைகளுக்கு ஆதரவு தர்றவர். அந்த மான்சோவை இவர் மீட் பண்ணுறாரு. மான்சோ மில்டனை கேள்விப்பட்டிருக்காரு, மில்டனுடைய கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்காரு, கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் மான்சோ வந்து மில்டனை ரொம்ப கொண்டாடி அவரோட ஒரு நல்ல நட்பு வச்சுக்கிட்டு, மான்சோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு கப்லெட், அது மில்டனை ஹானர் பண்ணி ஒரு கப்லெட் ஒன்று எழுதி மில்டனுக்கு கொடுக்கிறார். மில்டன் அதுக்கு ரிப்ளையாக ஒரு லாட்டின் போயம் ஒன்று மான்சோ பேரில் எழுதுகிறார். இதெல்லாம் இந்த ப்ராப்பர் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் கிங்குக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுது. கிங்குக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ், பொலிட்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. வர்றதுனால மில்டன் வந்து இங்கிலாண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ரோம், ஃப்ளாரன்ஸ் மறுபடியும் அப்படியே போயிட்டு திரும்பவும் ரிட்டர்னில் அப்படியே மறுபடியும் ரோமுக்கு, ஃப்ளாரன்ஸ், வெனிஸு, ஜெனீவா எல்லாம் போயிட்டு அவர் இங்கிலாந்து போகிறார். இதை நம்ம ஜான்சன் கிண்டல் பண்ணுவார். ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னாக்கா உடனே ஒடியாருனா, ஆனால் இவர் விட்டு அந்த நெருப்பு எரிஞ்சு அது எல்லாம் அணைஞ்சு புகை போனதுக்கு அப்புறம் தான் இவர் வருவார். இவர்கிட்ட அந்த இது இல்லை. அப்புறம் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்கூல் நடத்துகிறார். அதையும் கிண்டல் பண்ணுறாரு ஜான்சன். இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கலான ஆள், ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கேன், வராமல் எல்லாம் முடிஞ்சு போன உடனே இங்கே வந்து ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஆக்ஷனில் இவர் ஒரு நல்ல ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து நம்முடைய ஜான்சன் மில்டன் பேரில் சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் ரீவிசிட் பண்ணிவிட்டு வர்றாரு. இங்கிலாந்து வந்த உடனே இவருடைய ஃப்ரெண்ட் சார்ல்ஸ் டியோடாட்டி என்பவர் இறந்து போயிருக்கிற செய்தி கிடைக்குது. அவருடைய நினைவாக எபிடாஃபியம் டேமோனிஸ் என்கின்ற ஒரு போயம் ஒன்று எழுதுகிறாரு. இதையும் நம்ம ஜான்சன் வந்து கிண்டல் பண்ணி, இது ஒரு சைல்டிஷ் இமிட்டேஷன் ஆஃப் பேஸ்டரல் லைஃப்னால் கிராமிய வாழ்க்கையை பற்றின ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இமிட்டேஷனாக இருந்துருச்சு அப்படின்னு இதையும் கிண்டல் பண்ணுறாரு நம்முடைய சாமுவல் ஜான்சன். அப்புறம் மில்டன் வந்து செயின்ட் பிரைட்ஸ் சர்ச் யார்டில் தங்குறாரு.
அங்கே தங்கிட்டு தன்னுடைய சகோதரி ஆன்னே என்கின்ற இவளுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரிக்கு 2 பசங்க, ஒருத்தன் ஜான், இன்னொருத்தன் எட்வர்ட் பிலிப்ஸ். இந்த 2 பசங்களுக்கும் இவர் வந்து டீச் பண்ணுறார். டீச் பண்ணும்போது இவருக்கு ஒரு என்ன வருது, ஏன் நம்ம ஒரு நல்ல ஸ்கூல் நடத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று ஆல்டர் கேட் என்ற இடத்துல ஒரு பெரிய இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. ஆனால் இந்த ஸ்கூலில் அந்த காலத்தில் ஸ்கூல்னாக்க உடனே இந்த மாதிரி கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டி இந்த சிலபஸ் அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க ஒரு சிலபஸ் வச்சுக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கூலில் இவருடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீக் அண்ட் லாட்டின் ஆத்தர்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் அஸ்ட்ரானமி சம்பந்தமான ஆன்ஷியன்ஸ், பழைய ஆளுங்களுடைய பழமையான இங்கிலாந்தினுடைய பழைய அஸ்ட்ரானமிக்கல் ட்ரியடைஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்றை பற்றி ஒரு கிராஜுவலாக ஆராய்ச்சி பண்ணி எழுதப்படுகின்ற ஒரு கட்டுரை, அதுக்கு தான் ட்ரியடைஸ்னு பேர். அது மாதிரி ஆன்சியன்ஸினுடைய அஸ்ட்ரானமிக்கல் ட்ரியடைசஸ் வச்சுருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட், மனித இன வரலாறு, இதெல்லாம் இதில் சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸையும் ஜான்சன் குறை சொல்கிறாரு. குறை சொல்லிட்டு இதுக்கு சாக்ரட்டிஸை துணைக்கு சேர்த்துக்கிட்டு பாருங்கள், சாக்ரட்டிஸை எப்படி சொல்கிறாரு, ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் சேர்ந்தாக்கா அவனுக்கு வந்து எது நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும், எது நல்லது அதை எடுத்துக்கணும், எது தீமை அதை எப்படி விளக்கணும், இதைத்தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த எக்ஸ்டர்னல் நேச்சர் அண்ட் த சயின்ஸ் which that knowledge requires are not the great or the frequent business of the human mind. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சயின்ஸு எக்ஸ்டர்னல் நேச்சரை பற்றி, அதனுடைய நாலேஜ், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முக்கியமான வேலை இல்லை. ஒரு ரிலீஜியனை பற்றி சொல்லி கொடுக்கணும், அந்த ரிலீஜியனில் எது நல்லது கெட்டது, நல்லவைகள் செய்யப்பட வேண்டும், கெட்டவைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் மில்டன் சொல்லி தரலை அப்படின்னு இந்த இடத்துல ஜான்சன் வந்து மறுபடியும் மில்டனை குறை சொல்கிறாரு. நான் சொன்ன மாதிரி சாக்ரட்டிஸும் இது மாதிரி சொல்லியிருக்காரு, நல்லதை கற்றுக்கணும் தீமைகள் நீக்கணும்னு சாக்ரட்டிஸே சொல்லிட்டாரு. ஆனால் அதெல்லாம் இவர் கடைபிடிக்காமல் இப்படி செஞ்சிட்டாரு, இவர் ஸ்கூல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒன்றை மாத்திரம் ஒத்துக்கிறார். மில்டனுடைய கொஞ்சம் ரிலீஜியனை பற்றி சொல்கிறாரு. அதில் வந்து ஒவ்வொரு சண்டேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிலீஜியனை பற்றி சொல்லி தருவாங்க. அந்த ஒன்று ஓகே, மற்றதெல்லாம் அவ்வளோ இல்லை அப்படின்னா அதை மாத்திரம் சொல்லிடுறார். அப்புறம் அதுக்கப்புறம் மில்டன் என்ன பண்ணுறாருன்னா, பார்பிகன் என்கின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு ஸ்கூல் நடத்தினார். ஆனால் அந்த ஸ்கூலில் இவருடைய ஒய்ஃப் சைடில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் நிறைய வந்து அடிக்கடி தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒன்று போயிடுச்சு. அப்படி வரும்போது இவருடைய நெவ்யூ என்பது இவருடைய சகோதரி மகன் பிலிப்ஸ், அவன் சொல்கிறான், டீச்சிங்கிறது மில்டனுடைய ப்ரொஃபஷன் இல்லை, அவர் வந்து ஆர்மியில் சேரத்தான் விரும்பினார், ஏதோ இதை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி இங்கே தங்கியிருப்பாங்க, நிறைய எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் வந்து தங்கியிருப்பாங்க, அதனால் அப்படி சொல்லிட்டான். இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ இவர் பாலிட்டிக்ஸில் 2 கான்ட்ரவர்சியலான பேம்ப்ளெட்ஸ்னால் துண்டு பிரச்சுரங்கள், ஒரு புத்தகம், ஒரு 12 பக்கம் 14 பக்கம் 16 பக்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிடுறது. அப்போ உள்ள கரண்ட் சினேரியோ என்ன பிரச்சனை இருக்குது என்று அந்த பிரச்சனைகளை பற்றிய 2 பேம்ப்ளெட்ஸ் வெளியிடுறார். ஒன்று ட்ரியடைஸ் ஆன் ரெஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சை எதிர்த்து அதற்கு ஒரு ட்ரியடைஸ். அடுத்தது ஆஃப் ப்ரீலாட்டிக்கல் எபிஸ்கோபசி என்ற 2 பேம்ப்ளெட்ஸ் 1641 வெளியிடுறாரு. இதெல்லாம் வெளியிட்டு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக பங்கெடுத்து கொள்கிறார். அடுத்த ஒன்று பிஷப் உஷர்ஸ் என்பவர், இவர் முதல்ல எழுதினார் இல்லையா ட்ரியடைஸ் ஆன் ரெஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்சுக்கு பதில் சொல்லி பிஷப் உஷர் என்பவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன மில்டன் இப்படிலாம் சொல்கிறாரு என்று அவர் ஒன்று எழுதினார். அவருக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் பிஷப் உஷர் எழுதினதுக்கு பதிலாக கான்ஃபியூட்டேஷன் என்கின்ற தலைப்பில் ஒரு பேம்ப்ளெட் ஒன்று வெளியிடுறாரு. இது 2வது. அடுத்தது ஒரு பேம்ப்ளெட் த ரீசன் ஆஃப் சர்ச் கவர்மெண்ட் என்பது 1642 வெளிவருது. இதில் இது வெளிவரும்போது தான் இவருக்கு பொலிட்டிக்கலாக தனக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறார். இவர் உட்காந்து எழுதிட்டு இருக்கார், வீட்டில் உட்காந்து எழுதி இதெல்லாம் புக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய இந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரிபல்லியன் குரூப், அதாவது சர்ச்சுக்கும்
அரசுக்கும் அரசர் கிங், அந்த கிங்குக்கும் சர்ச்சுக்கும் எதிரான ஒரு ரிபல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை படிச்சுட்டு ரொம்ப கொண்டாடினாங்க. இவர் எழுதிட்டு இருக்கும்போது தெரியல, ஆனால் அது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காப்பீஸ் விற்கிது. விற்ற உடனே இப்போ தான் அவருக்கு தனக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் இவரை ஒரு தடவை, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா இதுக்கு பதில் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருப்பான். அது மாதிரி இவர் எழுதுனதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டான், இவர் யூனிவர்சிட்டி, ஏன்னா இவர் யூனிவர்சிட்டியில் படித்தவர், பாலிட்டிக்ஸில் ரொம்ப படித்தவன் ஜாஸ்தி இருக்க மாட்டான். அதனால் இந்த படிக்காதவங்கலாம் என்ன சொல்லிட்டான், இவர் யூனிவர்சிட்டியில் என்ன படிச்சுட்டு வந்தாரோ அதை இங்கே வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டான். உடனே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு 2 பேம்ப்ளெட்ஸ் இவர் வெளியிடுறார். ஸோ இது இப்போது மில்டனுக்கு 25 வயசு ஆகுது. மேரி பால் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரி பால்ங்கிறவங்க ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதிபதியினுடைய மகள். ஆனால் இவருடைய சிஸ்டம் ஆஃப் ஸ்டடீஸ், இவருடைய மைண்டு, இவருடைய ஸ்டடி இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு மேட்ச் ஆகலை, அது பிடிக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போயிட்டாங்க. 1664 ஒரு மாதத்துலேயே வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் டைவர்ஸ்லாம் ஆகலை. ஆனால் டைவர்ஸ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனாலும் டைவர்ஸ் ஆகலை, ஏன்னா இந்த அம்மா மூலமாக தான் மில்டனுக்கு குழந்தைங்களாம் இருக்குது. நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். 1664 இவர் த டாக்ட்ரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டைவர்ஸ் என்கின்ற ஒரு புக், ஒரு பேம்ப்ளெட் ஒன்று. பேம்ப்ளெட் அப்படின்னா ஒரு சின்ன புத்தகம்னு அர்த்தம். சின்ன புத்தகம்னா 16, 24 பக்கம், 12 பக்கம், 8 பக்கம், இது மாதிரி வெளியிடுறதுக்கு தான் பேம்ப்ளெட்ஸ்னு பேர். த டாக்ட்ரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டைவர்ஸ் என்பது 1664 வெளியிடுறார். அதுக்கப்புறம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மார்ட்டின் பக்கர் கன்சர்னிங் டைவர்ஸ் என்ற ஒன்றையும் வெளியிடுறார். அதுக்கு அடுத்த வருஷம் another pamphlet, Tetrachordon Expositions upon the 4 chief places which treat of scripture என்ற ஒன்றை அடுத்த வருஷம் வெளியிடுறார். இதெல்லாம் சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ். இந்த பேம்ப்ளெட்டை இந்த பாதிரிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை ரொம்பவும் எதுக்குறாங்க. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட இதெல்லாம் சர்ச்சை கொஞ்சம் அவதூறு பண்ணுற மாதிரி. இதெல்லாம் ஜான்சனுக்கு பேசிக்காக பிடிக்காது. ஏன்னா ஜான்சன் பேசிக்கலாக ஒரு பெரிய ரிலீஜியஸ் மேன் அவன். ஆனால் மில்டன் இந்த மாதிரி டைப், நான் ஒரு ரிலீஜியஸ் மேனாக இருக்கேன், ஆனால் ஒரு நாத்திகம் பேசுகிறவன் என்ன பேசுனாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன செஞ்சாலும் நான் அவனை குறை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த டைப்புன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதனால தான் மில்டனை பற்றி இவர் இவ்வளோ தூரம் பேசிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளர்ஜி மேனுக்கெலாம் இது பிடிக்கவே இல்லை. இந்த டாக்டரின்ஸை அவங்க ரொம்ப எதுக்குறாங்க. என்ன அதில் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, இப்போ மேரேஜ் ஆனாலும் ஒரு யங் உமன் கூட நீங்கள் நல்லா தான் பழகலாம், அதில் ஒன்றும் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லிட்டார். இது கிளர்ஜி மேன், இது ஒரு இந்த மத ரீதியாக இருக்கிறவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு February 14th அப்படின்னாக்கா அந்த ரிலீஜியனில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. February 14th லவர்ஸ் டே அப்படின்னாக்கா அந்த ரிலீஜியனில் இருக்கிறவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வெளிநாட்டில்னு வந்த கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் அந்த மைண்டில் இருக்கிறவன். இப்போ நம்மளால் இந்த மாதிரி 14th டேலாம் கொண்டாடுற மாதிரியான டைப்பு. இவர் இப்படி எழுதின உடனே அந்த கிளர்ஜி இதை அப்போஸ் பண்ணி எழுதிட்டார். இதை அப்போஸ் பண்ணி எழுதிட்டாருங்கிறதுக்காக வேணுன்னே அதை செயல்படுத்தி காட்டுறேன் அப்படிங்கிறதுல இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், இவர் ஒரு டாக்டர் டேவிஸ் அப்படிங்கிறவரோட தொடர்புடைய ஒரு யங் உமன், அந்த பொண்ணோட ஒரு நட்பு கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா இதை என்னுடைய டாக்டரின், என்னுடைய தீசிஸ், என்னுடைய தியரியை நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன், பாடுறேன், என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு யங் உமனோட இவர் ஒரு நட்பு கொள்கிறார். இந்த மீன் டைம் இவருடைய ஒய்ஃப் அந்த ஒரு மாதத்துலேயே விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் மேலே இவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. இவரும் மன்னிச்சிடுறாரு. இந்த சமயத்தில் தான் இவர் அரியோபேஜிட்டிகா என்ற ஒன்று எழுதுகிறார். இந்த அரியோபேஜிட்டிகா என்பது பிரிண்டிங்கில், அதாவது ஒரு போயட்டு எழுத்தாளருக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கூடாது. இப்போ நீங்கள் தமிழ்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதொரு பாகன் அப்படின்னு பெருமாள் முருகன் ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவல் ஒரு அகைன்ஸ்ட் இந்து ரிலீஜனுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப எதிர்த்தாங்க.
ஆனால் ஒரு குரூப்பு என்ன எழுத்தாளனுக்கு என்ன வேணாலும் எழுதலாம், அது அவனுடைய உரிமை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மால் வந்து எழுத்தாளனுக்கு என்ன வேணாலும் எழுதலாங்கிற டைப்பு மில்டன். அதனால் ஒரு அன்லைசன்ஸ்டு பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்கில் எந்த லைசன்ஸும் வந்து யார்கிட்டையும் காமிச்சிட்டு இதெல்லாம் சென்சார் பண்ணி தான் வெளியிடணுங்கிறது கூடாது என்கின்ற மாதிரியான ஒன்று அரியோபேஜிட்டிக்கா. இதை ஜான்சனுக்கு இதுவும் பிடிக்கலை. அதனால் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா எல்லாரும் இஷ்டத்துக்கு எழுதுனாக்க அந்த இந்த குற்றங்களையே டீச் பண்ணுறதுன்னு ஒன்று வந்துடுது. இப்போ இந்த குற்றம் இது தவறு, இந்த தவறை வந்து ஒருத்தன் புத்தகமாக எழுதுகிறான். அப்போ புத்தகமாக எழுதுகிற ரொம்ப பேர் படிப்பான், படிச்சுட்டு அவனும் அதே மாதிரி தான் வருவான். அப்போ இந்த மாதிரி ரிலீஜியனை பற்றி இப்படி எழுதுகிறவங்களெல்லாம் படிக்கிறவங்களை விட அதை எழுதுகிறவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜான்சன் இந்த இடத்துல மில்டனை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறார். இந்த சமயத்தில் மில்டனுடைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் லாட்டின் அண்ட் இங்கிலீஷ் போயம்ஸ், லாட்டின் போயம்ஸ் இங்கிலீஷ் போயம்னுடைய கலெக்ஷன் ஒன்று வெளிவருது. இந்த கலெக்ஷனில் தான் மில்டனுடைய மிக புகழ் வாய்ந்த லாலெக்ரோ அண்ட் இல் பென்சிரோசோ என்ற போயம்ஸ் இந்த கலெக்ஷனில் இன்க்ளூட் ஆகிருக்கு. லாலெக்ரோ என்பது எப்பொழுதுமே ஜாலியாக டேக் இட் ஈஸி டைப்பு மனிதன் இருப்பான். அவன் காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே ஜாலியாக எழுந்திருப்பான், உடனே ஒரு மியூசிக்கை போட்டுக்கிட்டே பல்லு விளக்குவான். அவனுக்கு இந்த உலகத்தை பற்றின சீரியஸ்னஸே இருக்காது. அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் காலையிலிருந்து இரவு உறங்குற வரைக்கும் என்ன செய்வான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், என்ன சாப்பிடுவான், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், என்ன மாதிரி மற்றவங்களோட பழகுவான், பேசுவான் அப்படிங்கிறத பற்றி லாலெக்ரோ. இல் பென்சிரோசோ, பென்சிவ் அப்படின்னாவே தாட்ஃபுல்னு அர்த்தம். அதாவது அது ரொம்ப ஜாலியானவன், மீதி இருக்கான் சிடுமூஞ்சி, அப்படி இல்லை. சிலர் வந்து எப்பொழுதுமே தாட்ஃபுல், எப்போயும் சீரியஸ் சிந்தனையிலே இருப்பான். அதனால் அவன் முகம் ரொம்ப சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டான். நீங்கள் ஒரு பெரிய ஜோக் சொன்னீங்க கூட லேசாக சிரிப்பான், அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப இருக்க மாட்டான். இந்த மாதிரி தாட்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவன் காலையில் என்ன மாதிரி மியூசிக் கேட்பான், என்ன மாதிரி அவன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பான், என்ன மாதிரி மியூசிக் கேட்பான், என்ன மாதிரி உணவு எடுத்துக்குவான், என்ன மாதிரி பீப்புளோட பழகுவான், அவனுடைய டைம் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் ஆகும் என்று நைட்டு வரைக்கும் அவன் எப்படி இருப்பாங்கிறத பற்றி இல் பென்சிரோசோ. இது ரெண்டுமே அவருடைய மிக புகழ் வாய்ந்த ஒரு டூ லாங்கர் பாயிம்ஸ். இந்த லாங்கர் பாயிம்ஸையும் எழுதி அது அந்த இதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு பேம்ப்ளெட் எழுதுகிறார். இங்கே தான் இவர் சிக்கலில் மாற்றார். சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு என்ற கிங், அந்த கிங்கை வந்து அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க. அரசர் முதலாம் சார்ல்ஸ் மன்னரை கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் ஆலிவர் கிராம்வெல் பதவிக்கு வர்றாரு. இவர் ஆலிவர் கிராம்வெல் சப்போர்ட்டர், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆலிவர் கிராம்வெல் சப்போர்ட்டர். அதுக்கப்புறம் ஆலிவர் கிராம்வெல் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டினுடைய பையன் சார்ல்ஸ் செகண்ட் மீண்டும் பதவிக்கு வர்றான். இவர் வந்து இப்போ ஒரு பேம்ப்ளெட் எழுதுகிறாரு, முதலாம் சார்ல்ஸ் மன்னர் கொலை செய்யப்பட்டது நியாயம்னு எழுதி விட்டார் இவர் இந்த சமயத்தில். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இவர் எழுதினாலும் ஓகோன்னு கொண்டாடுறவன் ரொம்ப இருப்பான். அதனால் இந்த மாதிரி எழுதிட்டார். அப்புறம் இதை எழுதிட்டார். அதுக்கப்புறம் ஆர்மன் அண்ட் ஐரிஷ் ரிபல்ஸ், ஏன்னா இவர் எப்பொழுதுமே ரிபல் சப்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், இவைகளை பற்றியெல்லாம் சப்போர்ட் பண்ணி எழுதிட்டார். இதுக்கப்புறம் சார்ல்ஸ் செகண்ட், இப்போ சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு கொலை செய்யப்படுறார். ஆலிவர் கிராம்வெல் பதவிக்கு வந்துடுறார். சார்ல்ஸ் செகண்ட் அவர் பையன் இருப்பான் இல்லையா, அந்த பையன் சல்மாசியஸ் என்ற ஒரு எழுத்தாளன், அவனை வேலைக்கு வச்சு இவன் மில்டன் என்ன எழுதினாலும் அதுக்கு பதில் எழுதுறாதான் அவன் வேலைன்னு விட்டான். பையன் அப்பாவை ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி நீ ஏதாவது எழுதிக்கிட்டே இருன்னு சல்மாசியஸை அப்பாவை டிஃபெண்ட் பண்ணி நீ எழுதுன்னு சொல்லிட்டாரு. சல்மாசியஸும் டிஃபென்சியோ ரெஜிஸ் என்ற ஒன்றை 1949 அவன் வெளியிடுறான். உடனே 1651 மில்டன் அதுக்கு பதில் சொல்கிற வகையில் டிஃபென்சியோ பாப்புலி என்ற ஒரு சட்டையர் அப்படின்னாக்கா நேரடி தாக்குதல் இல்லாமல் ஒரு இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறது, அது மாதிரி ஒன்றை எழுதிட்டு சல்மாசியஸனுடைய லாட்டின், இவன் லாட்டினில் பெரிய ஆள் மில்டன், ஆனால் சல்மாசியஸ் ஒரு ரைட்டர், ஆனால் அவனுடைய லாட்டின் வந்து தப்பாக இருக்குன்னு அதை கிண்டல் பண்ணி எழுதி விட்டார். இவர் இப்படி எழுதின உடனே இதுக்கு 1000 பவுண்ட் பரிசு கொடுத்துட்டான் இந்த ஆலிவர் கிராம்வெல் சைடில் இருக்கிறவனுங்களாம் சேர்ந்து. இவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் மில்டன். இப்போ இவருடைய ஐசைட் கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை குறையுது.
ஆலிவர் கிராம்வெல் இவருக்கு லாட்டின் செக்ரட்டரி என்கின்ற ஒரு பதவியை கொடுக்கிறார். அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிலேயே இருப்பார் இவர், நம்ம ஆள். இப்படி இருந்துருச்சு. இப்போ மில்டனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. உடனே கேத்தரின் என்கின்ற ஒரு கேப்டன் வுட்காக் என்பவருடைய மகள் கேத்தரின் என்பவரை திருமணம் செய்கிறார். அந்த அம்மாவும் இவருக்கு மொத்தம் 3 ஒய்ஃபு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மூலமாக தான் இவருக்கு குழந்தைகள். ஆனால் செகண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லை. ஏன்னா அந்த அம்மாவும் சைல்டு பர்த்லேயே குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிடுது. இந்த சமயத்தில் இவர் டிஃபென்சியோ செகண்டா என்பதை ரெக்லி சாங்வினிஸ் கிளாமட் கோயிலம் என்ற ஒன்றுக்கு பதில் சொல்கிற மாதிரி டிஃபென்சியோ செகண்டா என்ற ஒன்றை எழுதுகிறாரு. இந்த டிஃபென்ஸில் இவர் கொஞ்சம் ரூடாக எழுதிட்டார், ரொம்ப ரூட். இந்த டிஃபென்சியோ செகண்டா என்பது அவருடைய இலாக்வன்ஸ், அவருடைய எழுத்து ஆற்றலை வெளிப்படுத்துது. ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ரூடாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜான்சன் சொல்கிறார். ரூட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டெக்ளரேஷன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் அ வார் வித் ஸ்பெயின், ஸ்பெயின் நாட்டோட யுத்தம் வருவதற்கான காரணங்கள் என்ற ஒன்றையும் எழுதி விடுறார். இதெல்லாம் இவருடைய கான்ட்ரோவர்சியல். 47 வயசு ஆகுது நம்ம இவருக்கு, மில்டனுக்கு. இப்போ இவர் ஃப்யூச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டை யோசிக்கிறார். நமக்கு 47 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இவரோட லைஃப்பில் 3 விஷயங்களை திட்டமிடுகிறார். ஒன்று, நம்ம சாகிறதுக்குள்ளே ஒரு எப்பிக் போயம் எழுதணும். 2வது, இங்கிலாந்து நாட்டின் வரலாறை எழுதணும். அதுக்கப்புறம் டிக்ஷனரி, லாட்டின் டிக்ஷனரி ஒன்றை கம்பைல் பண்ணணும். அப்படிங்கிற லாட்டின் டிக்ஷனரி, லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரி, லாட்டின் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி மாதிரி லாட்டின் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒன்றை கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணுறார். ஆனால் மில்டன் இப்போ பிளைண்ட் ஆயிட்டார். பிளைண்ட் ஆனாலும் எப்படியாவது டிக்ஷனரியை கம்பைல் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஒரு டிக்ஷனரி கம்பைல் பண்ணணுன்னா ரொம்ப நுட்பமான வேலை அது. ஒன்று எழுதிட்டு போகிறதுனா யாரையாவது சொல்லி நான் சொல்ல எழுதுன்ட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வேர்டு, இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம், வேறு என்ன மீனிங் இருக்குது, பல்வேறு விதமான மீனிங்ஸ் என்ன, எந்த பாயிண்ட் இந்த வேர்டை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கான், நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். அதனால் இது ரொம்ப அந்த மைன்யூட் இன்ஸ்பெக்ஷன் இதுக்கு தேவைப்பட்டதுனால அவர் அந்த ஒர்க்கை அறகுறையாகவே விட்டுட்டார். அடுத்தது இவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் நார்மன் கான்குவெஸ்ட் வரைக்கும் எழுதினார். ஆனால் நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் இவர் பிளைண்டாக இருந்ததுனால அதையும் அவர் எழுத முடியலை, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ இவருடைய 3 அட்டம்ப்டில் 3 பிளானில் 2 இப்படி போயிடுச்சு. 3வது ஒரு எப்பிக் போயம் எழுதணுங்கிறது, அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் இந்த எப்பிக் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் 2 டிராஃப்ட் பண்ணியிருக்கார். எப்பிக் போயத்துக்கு 2 டிராஃப்ட் பண்ணுறார். அந்த 2ஐயும் சாமுவல் ஜான்சன் பார்க்குறார். பார்த்துட்டு அதில் முதல்ல இவர் எப்பிக் போயம் பிளான் பண்ணலை, எல்லாம் எழுதி பார்ப்பாங்கள்ல, பிளான் பண்ணலை. ஆடம், ஈவ், சாட்டன் இவங்களை பற்றின ஃபேக்ட்ஸ், இவர்களை பற்றிய ஃபேக்ட்ஸ், உண்மைகளை கொண்டு ஒரு மிஸ்ட்ரி ப்ளே தான் அவர் பிளான் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செகண்டை இன்னொரு டிராஃப்ட் பண்ணி அதில் தான் சரி ப்ளே வேண்டாம், நாடகம் வேண்டாம், நம்ம எப்பிக் போயமாக எழுதிடுவோன்னு போயமாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அதான் உண்மையும் கூட. இந்த சமயத்தில் ஆலிவர் கிராம்வெல் போய் ரிச்சர்ட் II மீண்டும் பதவிக்கு வரான். ரிச்சர்ட் I அப்பாவை குறை சொன்னவன் நம்மால் மில்டன். இப்போது ரிச்சர்ட் II அவருடைய பையன் பதவிக்கு வர்றான், மோனார்கி. இப்போ இவருடைய பிளான் பூரா இன்டரப்ட் ஆகுது. இவர் தலை தப்புமா, அவன் பதவிக்கு வந்தவுடனே யாரெல்லாம் ஆலிவர் கிராம்வெல் சப்போர்ட்டர்னு பாடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி களை எடுத்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் தூக்கி காலி பண்ணிகிட்டு இருக்கான் சார்ல்ஸ் II. ஆனால் ஜான் மில்டனையும் கை வைக்கணும். ஆனால் ஜான் மில்டனை இல்லை இவன் ஒரு பெரிய பாய்ட் அப்படிங்கிறதுனால இவரை விட்டுட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஆபத்தில் இருந்து அநேகமாக அவரை உயிரை எடுத்திருப்பாங்க, ஆனால் விட்டுட்டாங்க. இவர் ஒரு பெரிய பாய்ட் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டாங்க.
இந்த சமயத்தில், அதாவது இதில் இன்னொன்று இருக்குது. இவர் இந்த ஆலிவர் கிராம்வெல் போய் இவன் வர்றதுக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி தான் எ ரெடி அண்ட் ஈஸி வே டு எஸ்டாப்ளிஷ் எ ஃப்ரீ காமன்வெல்த். அதாவது அரசருடைய ஆட்சி இவருக்கு பிடிக்கல. இவர் எப்போ நான் முன்னாடியே பார்த்துருக்கோம், இவருக்கு யார்கிட்டையும் இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, அரசருக்கு அடி பண்ணிந்து நடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது இவருக்கு. வந்து அதான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு ஃப்ரீ காமன்வெல்த்தை எப்படி உருவாக்குறது என்பதை பற்றி ஒரு பேம்ப்ளெட் வெளியிட்டிருக்கார். அப்போ தான் வெளியிட்டிருக்கார். அப்போ வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே ஆலிவர் கிராம்வெல் போய் சார்ல்ஸ் II வந்துடுறாரு. இதெல்லாம் இவருக்கு சிக்கலாக போச்சு. த ரீஸ்டோரேஷன் வந்துடுது. இப்போது நோட்ஸ் அப்பான் எ சர்மான் அப்படின்னு ஒரு ப்ரீச்சிங் அதை வெளியிடுறாரு. ஆனால் சார்ல்ஸ் II இவர்கிட்ட ரொம்ப லீனியண்ட்டாக நடந்துக்கிட்டு இவரை ஒன்றும் பண்ணாமல் விட்டுறாரு. ஒன்றும் பண்ணலைங்கிறத விட அந்த லாட்டின் செக்ரட்டரி போஸ்ட்டை நீயே கண்டினியூ பண்ணுன்னு சார்ல்ஸ் II சொல்லிடுறாரு. அதுதான் அவனுடைய பெருந்தன்மை. ஆனால் இவருக்கு நம்ம இவனை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம், இப்போயே ஒரு அரசனுக்கு கீழே நம்ம வேலை செய்ய முடியாது என்று கருதி ஜான் மில்டன் அந்த போஸ்ட்டை அவர் எடுத்துக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது இவருக்கு 2வது ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. 3வது இவர் கம்ப்ளீட்டாகவே பிளைண்டாக போயிட்டார். இப்போ இவருக்கு டொமஸ்டிக், ஸோ மொத்தமே 1300 காப்பி தான் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறான். 1300 காப்பி தான் 2 வருஷத்தில் விற்றுருக்கு. ஆனால் கொஞ்சம் இவருக்கு புத்தகத்திற்கு ஃபேம் இவருக்கு கிடச்சிருச்சு. மில்டன் வந்து இவருடைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆன உடனே இவருடைய புத்தகங்கள் பிற மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. பிற மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட உடனே அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி இவருடைய புத்தகத்தை ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறான். அதனால் அந்த லாங்குவேஜில் இருக்க அந்த புக்கெல்லாம் வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு படிக்க சொல்லுவார். அதாவது அந்த லாங்குவேஜ் பூரா ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதாவது ஏபிசிடி லெட்டர்ஸ் தான் இருக்கும், ஆனால் லாங்குவேஜ் வந்து வேறு. அதனால் அந்த பிள்ளைங்களை படிக்க சொல்லுவார். மணிக்கணக்காக உட்காந்து படிக்கணும். இவருக்கு தெரியும் அந்த லாங்குவேஜெலாம். அதனால் இவர் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், பிள்ளைங்கள படிக்க சொல்லுவார். இப்போ இது ஒரு கொடுமை. தனக்கு ஒரு வரி கூட புரியாத ஒன்றை மணிக்கணக்காக உட்காந்து இவர்கிட்ட உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான கொடுமை இவர் தன்னுடைய பிள்ளைங்களை பண்ணுவார். 1667 தன்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை இவர் பப்ளிஷ் பண்ணுறார், பப்ளிஷர்கிட்ட கொடுக்குறார். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஜாஃப்ரே ஆஃப் மான்மவுத்தினுடைய ஃபேபிளில் ஆரம்பித்து நார்மன் கான்குவெஸ்ட் வரைக்கும் தான் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து இருக்குது. ஆனால் இவர் ஒருத்தனுக்கு நீ பப்ளிஷ் பண்ணுன்னு ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டார். அவனே என்ன பண்ணிட்டான்னா, சில இடங்கள்லாம் நல்லா இல்லைன்னா அவனே சில இதெல்லாம் பிச்சு எறிஞ்சிட்டு மீதியை தான் அவன் பப்ளிஷ் பண்ணான். அப்பயே புரியும் அதுவே இன்கம்ப்ளீட். இதில் இவன் வேறு நடுவில் சில பக்கங்களெல்லாம் தேவையில்லாததுன்னு இவனே முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா இவர் கண் குருடாக போச்சு, இவனே தேவையில்லைன்னு நிறைய இதை பிச்சு எறிஞ்சிட்டு மீதியை தான் அவன் பிரிண்ட் பண்ணான். அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. அதே வருஷம் இவர் பேரடைஸ் ரீகெயிண்டையும் சாம்சன் அகனிஸ்டஸ் இதையும் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் இப்போ இதை வேறு ஒரு பப்ளிஷர்கிட்ட கொடுக்குறாரு. இதை பற்றிய கான்ட்ரோவர்சி நிறையா இருக்குது. ஏன் இவர் பப்ளிஷரை சேஞ்ச் பண்ணார்? ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு இல்லையா, அந்த இது ஒழுங்காக போகலை. அப்போது இப்போ நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டாரு. ஒரு நடிகர் இருக்கார், படம் தயாரிக்கிறார், அவர் படம் நல்லா ஓடலைன்னாக்கா வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்கல்ல, வேறு ஒரு டைரக்டர் வச்சு படம் எடுப்பாங்க. அது மாதிரி இவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை உட்காந்து நிறைய பேர் கிரிட்டிசிசம், இவன் ஏன்டா பப்ளிஷராக மாற்றினான் அப்படின்னு இதை ஒரு கிரிட்டிசிசம் நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும். 1672 மில்டன் அவருடைய மேனுவல் ஆஃப் லாஜிக், அதுக்கு ஆர்டிஸ் லாஜிக்கே பிளனியோரின் ஸ்டுடியோ ஆட் பேட்ரி ராமி மெத்தோடம் கான்சினேட்டே அப்படின்னு ஒரு லாட்டின் நேம். அந்த புத்தகத்தை வெளியிட நிறைய லாட்டினில் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் ட்ரூ ரிலீஜியன்னா என்ன அப்படின்னு ஒரு ட்ரியடைஸ், ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அதில் பாப்பிஸ்ட்டுங்கிறவங்க நமக்கு தெரியும், ரோமன் கேத்தலிக்ஸ்னு பேர். அந்த ரோமன் கேத்தலிக்ஸை தவிர மற்றவர்களுக்கு டாலரேஷன், சகிப்புத்தன்மையை அவர் அட்வொகேட் பண்ணுறார். இவருக்கு இந்த ரோமன் கேத்தலிக்ஸ்னாவே பிடிக்கிறது இல்லை. இவர் வந்து ஸ்கிரிப்சர், பைபிள் படிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ரோமன் கேத்தலிக்ஸை இவருக்கு பிடிக்காது. இவர் தன்னுடைய ஜுவனைல் பாயிம்ஸ், ஜுவனைல்னா இந்த சின்ன வயசில் எழுதின கவிதைகள் எல்லாம் இப்போது இவர் ரீப்ரிண்ட் பண்ணுறாரு. இப்போ லாஸ்ட் இயர்ஸ் ஆகிடுச்சு. இவர் வந்து தன்னுடைய
எபிசில்ஸ் இன் லாட்டின் டு ப்ரெஸ். லாட்டினில் எழுதின கடிதங்களெல்லாம் இவர் வந்து பிரிண்ட் பண்ண கொடுக்குறாரு. 66வது வயசில் நவம்பர் 10ஆம் தேதி 1673 பர்ன்ஹில் ஃபீல்ட்ஸ் என்ற இடத்துல இருக்கிற அவருடைய வீட்டில் அவர் இறந்து போகிறாரு. இவரை செயின்ட் கில்ஸ் அட் கிரிப்பிள் கேட் என்ற இடத்துல இவரை புதைக்கிறாங்க. அங்கே இவருக்கு இவருடைய கிரேவ் இவரை புதைத்த இடத்துல எந்த மான்யூமெண்ட் நினைவு சின்னமும் எழுப்பப்படவில்லை. ஆனால் பிற்காலத்தில் மிஸ்டர் பென்சன் என்பவர் தான் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே அங்கே இவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை பிற்காலத்தில் மிஸ்டர் பென்சன் என்பவர் எழுப்புகிறார். இவருடைய இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா மில்டன் ரொம்ப அழகாக இருப்பார். லேடியினுடைய முகம் தான் இவருக்கு ஒரு பெண் சாயல் இவருக்கு இருக்கும். அதனால் இவரை வந்து லேடி ஆஃப் ஹிஸ் காலேஜ்னு இவரை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பார். ஒரு நல்ல கத்தி சண்டை போடுற ஆள் இவர், குட் ஸ்வர்ட்ஸ் மேன். இவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் லைஃபாக இருக்கும். ஆனால் இவர் ஒரு குருடு ஆன உடனே இன்னும் தன்னுடைய ஒரு ரிஜிட் சிஸ்டம் வச்சுக்கிட்டார். இவர் எப்பொழுதுமே ஒரு ரெகுலர் லைஃப், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுந்திரிக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்கிற ஆள். அதனால தான் இவருடைய டாக்டருக்கெல்லாம் இவரை கண்டாவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இவர் கண்ணு குருடான உடனே தன்னுடைய சிஸ்டத்தை இன்னும் ரிஜிட் பண்ணிட்டார். இவருடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்பொழுதுமே நிறைய பணம் சம்பாதிப்பார், கிடைக்கும். ஆனால் சவுண்டாக இருந்தது இல்லை. இவருக்கு ஹெப்ரூ, லாட்டின், இட்டாலியன், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ் இத்தனை மொழிகள் அவருக்கு தெரியும். லாட்டின் ரைட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸில் எப்பொழுதுமே ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜான் மில்டன். எல்லாமே இவர் தான் சொல்கிறார். இவருக்கு ஹோமர் ரொம்ப பிடிக்கும், ஓவிட்னுடைய மெட்டமாஃபசிஸ் ரொம்ப பிடிக்கும், யூரிபைட்ஸ்னுடைய எழுத்துக்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரையிலும் ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், கவுலி இந்த 3 பேருடைய எழுத்துக்கள் மில்டனுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இவர் ஒரு கால்வினிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெஞ்சு தியாலஜியன் ஒருத்தன் இருந்தால், அவன் பேர் ஜே கால்வின் அப்படின்னு பேர். ஜே கால்வின் என்பவன் ஒரு ஃப்ரெஞ்சு தியாலஜி. அவனுடைய கொள்கை தான் கால்வினிஸ்ட். அவனை ஃபாலோ பண்ணுறவங்க கால்வினிஸ்ட். இவன் ஆரம்பத்தில் இவர் வந்து கால்வினிஸ்டாக இருந்தார். கால்வினிஸ்ட்னாக்க இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த கடவுள் உருவ வழிபாடு இவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் கால்வினுடைய தியரி. அதனால் இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே விசிபிள் வர்ஷிப், ஒரு உருவத்தை வைத்து வழிபடுவதை இவர் எப்பொழுதுமே பிடிக்காது. அதே மாதிரி ப்ரைவேட்டில் ப்ரே பண்ணுறது, பப்ளிக்கில் ப்ரே பண்ணுறதுங்கிறது இவருக்கு, அதாவது கடவுள் நம்பிக்கை உடையவர். ஆனால் இந்த மாதிரி ப்ரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்கிற ஆள் இவர். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போது இந்த மாதிரி உருவ வழிபாடுகளை இவர் ரொம்ப ரிலீஜியனை பற்றி சொல்கிறாரு. அதில் வந்து ஒவ்வொரு சண்டேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிலீஜியனை பற்றி சொல்லி தருவாங்க. அந்த ஒன்று ஓகே, மற்றதெல்லாம் அவ்வளோ இல்லை அப்படின்னா அதை மாத்திரம் சொல்லிடுறார். அப்புறம் அதுக்கப்புறம் மில்டன் என்ன பண்ணுறாருன்னா, பார்பிகன் என்கின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு ஸ்கூல் நடத்தினார். ஆனால் அந்த ஸ்கூலில் இவருடைய ஒய்ஃப் சைடில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் நிறைய வந்து அடிக்கடி தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒன்று போயிடுச்சு. அப்படி வரும்போது இவருடைய நெவ்யூ என்பது இவருடைய சகோதரி மகன் பிலிப்ஸ், அவன் சொல்கிறான், டீச்சிங்கிறது மில்டனுடைய ப்ரொஃபஷன் இல்லை, அவர் வந்து ஆர்மியில் சேரத்தான் விரும்பினார், ஏதோ இதை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி இங்கே தங்கியிருப்பாங்க, நிறைய எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் வந்து தங்கியிருப்பாங்க, அதனால் அப்படி சொல்லிட்டான். இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ இவர் பாலிட்டிக்ஸில் 2 கான்ட்ரவர்சியலான பேம்ப்ளெட்ஸ்னால் துண்டு பிரச்சுரங்கள், ஒரு புத்தகம், ஒரு 12 பக்கம் 14 பக்கம் 16 பக்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிடுறது. அப்போ உள்ள கரண்ட் சினேரியோ என்ன பிரச்சனை இருக்குது என்று அந்த பிரச்சனைகளை பற்றிய 2 பேம்ப்ளெட்ஸ் வெளியிடுறார். ஒன்று ட்ரியட்டைஸ் ஆன் ரெஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சை எதிர்த்து அதற்கு ஒரு ட்ரியட்டைஸ். அடுத்தது ஆஃப் ப்ரீலாட்டிக்கல் எபிஸ்கோபசி என்ற 2 பேம்ப்ளெட்ஸ் 1641 வெளியிடுறாரு. இதெல்லாம் வெளியிட்டு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக பங்கெடுத்து கொள்கிறார். அடுத்த ஒன்று பிஷப் உஷர்ஸ் என்பவர்
இவர் முதல்ல எழுதினார் இல்லையா, ட்ரியடைஸ் ஆன் ரெஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்சுக்கு பதில் சொல்லி பிஷப் உஷர் என்பவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன மில்டன் இப்படிலாம் சொல்கிறாரு என்று அவர் ஒன்று எழுதினார். அவருக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் பிஷப் உஷர் எழுதினதுக்கு பதிலாக கான்ஃபியூட்டேஷன் என்கின்ற தலைப்பில் ஒரு பேம்ப்ளெட் ஒன்று வெளியிடுறாரு. இது ரெண்டாவது. அடுத்தது ஒரு பேம்ப்ளெட் த ரீசன் ஆஃப் சர்ச் கவர்மெண்ட் என்பது 1642 வெளிவருது. இதில் இது